Hello friends, welcome to our traditional food cafe. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மறுமறுப்பான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம். வாங்க friends. பெரிய காலிஃப்ளவர் 1, கார்ன்ஃப்ளவர் மாவு 4 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், சமையல் சோடா 1 சிட்டிகை, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடானதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்க காலிஃப்ளவர் எண்ணெய் சேர்த்து 5 நிமிஷம் வேக விட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். பின்னர் அகலமான பாத்திரத்தில் காலிஃப்ளவரை கொட்டி அதன் மீது கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு விழுது, சமையல் சோடா, பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடலாம். பின்னர் வானலில் எண்ணெய் காய்ந்ததும் ஏற்கனவே ஊற வச்சு வச்சிருக்க காலிஃப்ளவர் துண்டுகளை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மறுமறுப்பான கோபி 65 தயார். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.